திவ்ய தேசங்கள்ல திருவரங்கமான ஸ்ரீரங்கத்த பத்தி குறிப்பிட்டிருந்தேன். அத பத்தி பேசும்போது நெறைய பேரு அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வழிபாட்டு பலன்கள் என்ன? அந்த கோயில்ல போய் நாங்க வழிபாடு பண்ணினா என்ன பலன்கள் கிடைக்கும்? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன பதிவு நான் உங்களுக்கு குடுக்குறேன். திவ்ய தேசத்துல முதல் திவ்ய தேசமாகிய திருவரங்கத்துல சென்று வழிபாடு செய்தால், சுக்கிர தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது நீங்கி திருமணம் அப்படிங்கிறது கைகூடும். யாருக்கெல்லாம் திருமண தடை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதோ, திருமணம் வருதுங்க. ஆனா சரியா நிச்சயமாக மாட்டேங்குது. திருமணத்தில நெறைய பிரச்சனை இருக்கு. நெறைய தோஷம் இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாம் திருவரங்கத்தில போயி பெருமாளையும், தாயாரையும், சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்துவிட்டு வந்தால், கண்டிப்பாக அந்த திருமணத்தில இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி, சீக்கிரமா நல்ல கணவன், நல்ல மனைவி அப்படிங்கிறது அமையும். இந்த வாய்ப்ப கண்டிப்பா திருவரங்கத்துக்கு இதுக்காகவே போறவங்க பயன்படுத்திக்கோங்க. அங்க போய் பெருமாளையும், தாயாரையும் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது, ஒரு 5ஓ, 10ஓ சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம் இது போன்ற மங்கல பொருட்கள குடுத்துட்டு வந்தீங்கன்னா, இன்னும் சீக்கிரமாகவே இந்த திருமண யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா, சுக்கிரனுடைய தோஷங்கள் நமக்கு நீங்கிறதுனால, நல்ல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். திருவரங்கத்தில இருக்கிற பெருமாள் செல்வ நலன்களையும் நமக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய பெருமாளாகவும் நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார். அதனால அந்த நலனும் இந்த திருவரங்கத்துக்கு போறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்ததா, வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நீங்கி, நல்ல தொழில், நல்ல வேலை. இந்த தொழில் அப்படின்னும்போது சுயமாக செய்யக்கூடியதுல நெறைய பேருக்கு வெற்றி இல்ல. அது எங்களுக்கு வியாபாரம் பெருக மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க, திருவரங்கத்து பெருமாள வழிபாடு பண்ணுங்க. வேலையில உயர் பதவிகள் கிடைக்கல அப்படிங்கிறவங்களும் திருவரங்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள வழிபாடு பண்ணினா, வேலையில உயர்வுகள் அப்படிங்கிறது, பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது நெறையவே கிடைக்கும். குறிப்பா வெளிநாட்டுக்கு போக முயற்சி செய்யக்கூடியவர்கள். வெளிநாட்ல எங்களுக்கு நெறைய எத்தனையோ முறை நாங்க போயிட்டு, போயிட்டு இருக்கிறோம். ஆனா, எங்களுக்கு சரியான ஒரு விசா அமைய மாட்டேங்குது. அங்கிருந்து எங்களுக்கு லெட்டர் கன்ஃபர்மேஷன் வரமாட்டேங்குது. இந்த மாதிரி தடை இருக்கிறவங்களும் ஸ்ரீரங்கத்தில பெருமாள வழிபாடு பண்ணி பாருங்க. நிச்சயமாக வேலை, தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும்.